ஓம் சாந்தி சிஸ்டர். ஓம் சாந்திங் பிரதர். குசியா இருக்கீங்களா சிஸ்டர்? ஓ சூப்பர் பிரதர். பகவாவுடன் சூப்பரா நல்லா இருக்கு, நல்லா வருது. ஓகே பகவாவுடன். இன்னைக்கு அவ்யக்த வாணி வேற, இன்னைக்கு ஒரு பவர்ஃபுல் வாணி சிஸ்டர், சூப்பரா இருந்துச்சு இன்னைக்கு முரளி. சரிங்க சிஸ்டர். இன்னும் பாபா நமக்கு நிறைய சக்தி கொடுக்க போறாரு, நினைவுபடுத்த போறாரு. ஆமா. ஓகே சிஸ்டர், சரி ஆரம்பிக்கலாம். 6/7/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. அவ்யக்த பாப்தாதா. ரிவைஸ் டேட் 18/1/2006. பாபா சொல்றாரு சங்கல்பம். பாப்தாதா சொல்றாங்க சங்கல்பம், சமயம் மற்றும் சொல் ஆகியவற்றில் சேமிப்பு திட்டம் மூலமாக வெற்றி விழா கொண்டாடுங்கள். நம்பிக்கை இழந்துவிட்ட ஆத்மாக்களில் நம்பிக்கை தீபம் ஏற்றுங்கள். சமயம், சங்கல்பம், சொல் இதுல எல்லாம் சேமிப்பு திட்டத்தை உருவாக்குங்க. அதன் மூலமா வெற்றி விழா கொண்டாடுங்க. நம்பிக்கை இழந்த ஆத்மாக்களுக்குள்ள நம்பிக்கையின் தீபத்தை ஏற்றுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். அடுத்து பாபா, இன்று ஸ்நேகத்தில் நாள். நாலா பக்கங்களில் உள்ள எல்லா குழந்தைகளும் ஸ்நேகத்தின் சாகாரத்தில் மூழ்கி இருக்கிறார்கள். இந்த ஸ்நேகம் சகஜ யோகி ஆக்கக்கூடியது. ஸ்நேகம் மற்ற எல்லா ஆகர்ஷணங்களிலிருந்து விளக்கக்கூடியது. ஸ்நேகம் என்னும் வரதானம் பிராமண குழந்தைகள் அனைவருக்கும் ஜென்மத்தின் வரதானம் ஆகும். ஓகே, அதாவது ஸ்நேகம் அந்த அட்டாரா ஜனவரி அன்னைக்கு பாபா வந்திருக்காரு. அதான் எல்லா குழந்தைகளும் இது ஸ்நேகத்தின் தினம் அப்படின்னு சொல்றாங்க. பாபாவும் இது ஸ்நேகத்தின் தினம் இல்லையா, ஏன்னா பிரம்ம பாபா அன்னைக்கு தான் அவ்யத்தமான நாள், அதனாலதான் ஸ்நேகத்தின் நாள். அப்புறம் இந்த நேரம் தான் ஸ்நேக சாகரத்துல, ஸ்நேக கடல்ல மூழ்கி இருக்கக்கூடிய சமயமாவும் இருக்குது. இந்த நேரத்துல இன்னைக்கு நாள் அப்படிப்பட்ட நாளா இருக்குது. இந்த ஸ்நேகம் தான் பிராமணர்களின் வரதானம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அனைத்து ஆக்கர்ஷணங்கள், அதாவது அனைத்து கவர்ச்சிகள்ல இருந்து நீங்க விடுபடணும்னா இந்த அன்பு தான் உங்களுக்கு மிகவும் முக்கியமானது அப்படின்னு சொல்றாரு. இது ஒரு சங்கம யுகத்தின் வரதானம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். ஓகே. ஸ்நேகத்தில் பரிவர்த்தனை செய்யக்கூடிய சக்தி இருக்கிறது. இன்றைய தினம் நாலா பக்கங்களில் உள்ள குழந்தைகள் 2 விதமானவர்களாக இருந்ததை பார்த்தோம். எல்லா குழந்தைகளுமே அன்பு நிறைந்தவர்களாகவே இருந்தாங்க. ஆனா ஒரு சில குழந்தை அன்பானவர்களாகவும் வேறு சில குழந்தைகள் ஆழ்ந்த அன்பில் மூழ்கி இருப்பவர்களாகவும் இருந்தார்கள். அன்பில் மூழ்கி இருக்கும் குழந்தைகள் ஒவ்வொரு சங்கல்பம், ஒவ்வொரு சுவாசம், ஒவ்வொரு சொல் மற்றும் ஒவ்வொரு கர்மத்திலும் இயல்பாகவே பாபாவுக்கு சமானமாக எளிதாகவே இருக்கிறாங்க. ஏன்? குழந்தைக்கு தந்தை சமர்த்பவர், அதாவது சக்திசாலி ஆகுக என வரதானம் கொடுத்திருக்கிறார். அதனால இயல்பாக இருக்கிறாங்க என்றார் பாபா. இன்றைய தினத்தை ஸ்மிருதி நினைவு மூலம் சக்திசாலி என்று சொல்வது ஏன்? தந்தை இன்றைய தினம் தன்னை முதுகெலும்பாக ஆக்கினார். மேலும் அன்பில் மூழ்கி இருக்கும் குழந்தைகளை உலக அரங்கில் பிரத்யட்சம் செய்தார். சூலத்தில் குழந்தைகளை பிரத்யட்சம் செய்தார். மேலும் சுயம் அவ்யக்த ரூபத்திலும் துணைவனானார். ஓகே, இப்ப குழந்தைங்க 2 விதமா இருக்காங்க. ஒன்லி லவ்லி குழந்தைகள், அன்பில் நிறைந்த குழந்தைகள் இருக்காங்க. இன்னொருத்தவங்க அன்பிலே மூழ்கி இருக்கக்கூடிய குழந்தைகள். 2 விதமான குழந்தைகள் தந்தை பார்த்துட்டு இருக்காரு. அப்ப இந்த அன்பு தான் பரிவர்த்தனை, நீங்க உங்களை மாற்றம் செய்யக்கூடிய சக்தியையும் கொடுக்கக்கூடியது இந்த அன்பு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஸ்மிருதி சமர்த்தம் சொன்னார்ல, நினைவு எப்படியோ அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள சக்தி வரும். அப்ப இந்த சமயம் எப்படிப்பட்டதா இருக்குதுன்னா, தந்தை முதுகெலும்பாக இருந்து குழந்தைகளாகிய உங்களை ஸ்தூல ரூபத்துல பிரத்யட்சம் செய்தார். அவர் பேக் போனா இருந்து அவ்யக்த ரூபத்துல இருந்து இப்ப பாலனை செய்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாரு. குழந்தைகளை முன் வச்சு நான் பின்னாடி நிக்கிறேன் அப்படிங்கறத பாபா சொல்றாரு. ஓகே சிஸ்டர். இப்ப உங்களுக்கு நினைவும் இருக்குது, அதன் மூலமா சக்திசாலியாகவும் ஆகுறீங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அதான் ஸ்மிருதி சமர்த் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஓகே சிஸ்டர். அவ்யக்த ரூபத்தில் துணைவன்னா பிராக்கெட்ல தோழன், தோழனாவும் இருக்காருன்றார் பாபா. இன்றைய இந்த ஸ்மிருதி சமத்தினம் குழந்தைகளை பாலக்கோ மாலிக் ஆக்கி சர்வசக்திவான் தந்தை மாஸ்டர் சர்வசக்திவான் ஆக்கி பிரத்யட்சம் செய்யக்கூடிய காரியத்தை கொடுத்தார். மேலும் பிராக்கெட்ல
ம். ம். வாசிங்க. யதா ம். போக். யதா யோக் ம். ததா சக்தி. ம். ஓகே. சரி வாசிங்க அடுத்து. ம். ம். எவ்வளவு யோகமோ ம். அவ்வளவு சக்தி நிறைந்த எல்லா குழந்தைக்கும் தந்தையை பிரத்யேஷம் செய்ய வேண்டும். அதாவது ம். விஸ்வ கல்யாணம் செய்து விஸ்வ பரிவர்த்தனை செய்யும் காரியத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்த்து தந்தை குஷி அடைகிறார். என்ன சொல்றாரு அப்படின்னா, தந்தை என்ன சொல்றாருன்னா, இப்ப குழந்தைங்க ஸ்மிருதி சே சமர்த்தாவும் இருக்கீங்க, பாலக்ஸோ மாலிகாவும் இருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. தந்தை சர்வசக்திவானா இருக்காரு, குழந்தைகளாகிய நீங்க மாஸ்டர் சர்வசக்திவானா இருக்கீங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு யோகம் இருக்குதோ அந்த அளவுக்கு சக்தி வெளிப்படும் அப்படின்னு சொல்றாரு. நினைவு யோகம் ரெண்டு ஒண்ணு தானே, அதத்தான் ஸ்மிருதி சே சமர்த்து சக்தின்னு சொன்னாரு. நீங்க எல்லாரும் யாரா இருக்கீங்க? மாஸ்டர் சர்வசக்திவானா இருக்கீங்க. தந்தை யாரா இருக்காரு? சர்வசக்திவானா இருக்காரு. இப்ப நீங்க தந்தைய பிரத்யட்சம் செய்யக்கூடியவர்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இந்த விஷயம்தான் தந்தைய நீங்க வெளிப்படுத்தக்கூடிய காரியம், அதாவது விஸ்வ கல்யாண காரியம், அந்த உலகத்தை பரிவர்த்தனை செய்யக்கூடிய காரியம் இதன் மூலமா தான் நடக்கும் அப்படிங்கிறார். சரிங்க சிஸ்டர் வாசி. தந்தையிடமிருந்து சர்வ சக்திகள் என்னும் ஆஸ்தி எவ்வளவு கிடைத்ததோ அதனை தனக்காகவும் உலகத்தில் உள்ள ஆத்மாக்களுக்கு அனைவருக்கும் காரியத்தில் ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள். பாப்தாதாவும் கூட அப்படிப்பட்ட மாஸ்டர் சர்வசக்திவான் பாப் சமான் ஆர்வம் ஊக்கம் உற்சாகத்தில் இருக்கக்கூடிய ஆல்ரவுண்ட் சேவாதாரி, நிஸ்வார்த் சேவாதாரி, தன்னலமற்ற சேவாதாரி, அதுக்கப்புறம் அது என்ன பிரதர் பேகத் சேவாதாரி. ஆமா, குழந்தைகளுக்கு உண்மையான சேவாதாரி, தன்னலமற்ற சேவாதாரி, பேகத் சேவாதாரி, ஆல்ரவுண்ட் சேவாதாரி அப்படின்னு சொல்லி இருக்காரு. அதான் ஹிந்தியில கொடுத்திருக்காங்க. சரிங்க சிஸ்டர். ஆயிரம் மடங்கு உள்ளன்புடன் கூடிய நல்வாழ்த்துக்களை பாப்தாதா அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். முபாரக் ஹோவா, ஓதான பிரதர், முபாரக் ஹோ, முபாரக் ஹோ. உள்நாடு வெளிநாடு உள்நாட்டு குழந்தைகளுக்கு கூட குறைந்தவர்கள் கிடையாது, மேலும் வெளிநாட்டு குழந்தைகளும் கூட ஒன்றும் குறைந்தவர்கள் அல்ல கிடையாதுன்றார். அவர்களையும் பாப்தாதா இப்படிப்பட்ட குழந்தைகளை உள் மனதிலிருந்து மகிமை செய்கிறார். மேலும் வாவ் குழந்தைகளே வாவ் என்று புகழ் கூட பாடுகிறார்கள் பாப்தாதா 2 பேரும். ஆஹா குழந்தைகளே ஆஹா அப்படின்னு பாடலும் பாடுறாங்க. ஏன்னா உள்நாட்டு குழந்தைகளா இருக்கட்டும் வெளிநாட்டு குழந்தைகளா இருக்கட்டும் எல்லாரும் யாரும் சாதாரணமானவங்க கிடையாது இல்லையா, எல்லாம் பரமாத்மாவின் குழந்தைகள் இல்லையா. அதான் பாபா பெற்ற ஆஹா குழந்தைகளே ஆஹா அப்படின்ற மாதிரி பாடல் பாடுறார். ஏன்னா பரமாத்மா கிட்ட இருந்து சர்வ சக்திகளின் அதிகாரம் கிடைச்சிருக்குது, அந்த அத்தாரிட்டி கிடைச்சிருக்குது இல்லையா. அப்ப அதுக்காகத்தான் பாபா எப்படிப்பட்ட குழந்தைகளா இருக்கீங்க, சர்வ சக்திகள் நிரம்பிய குழந்தைகளா இருக்கீங்க அப்படிங்கறது தான் ஆஹா குழந்தைகளே ஆஹா அப்படின்னு சொல்றாரு. சரிங்க சிஸ்டர். எவ்வளவு ஒரு குஷியை கொடுக்கிறார் பாருங்க. பகவானே நமக்கு சக்தியை கொடுக்கிறாரு, எல்லாமே செய்ய வைக்கிறாரு, அவர் தான் செய்ய வைக்கிறாரு. ஆனா நம்மள எப்படி புகழ்றாரு, நமக்கு ஒன்றும் தெரியாது இல்ல பிரதர், நம்மள எப்படி மாத்திட்டாரு. அதான் பாபா சொல்றாரு, நீங்க எல்லாருமே வாவ் வாவ் ஆஹா ஆஹா குழந்தைகள் தானே, கையசை காட்டுகிறார்கள், மிகவும் நன்று. பாப்தாதாவுக்கு பெருமிதமா இருக்கா, குழந்தைகளை பற்றி பெருமிதமா இருக்கு. முழு கல்பத்திலும் அப்படிப்பட்ட எந்த ஒரு தந்தையும் இல்லை. யாருக்கு தனது ஒவ்வொரு குழந்தையும் சுயராஜ்ய அதிகாரி ராஜா. நீங்க எல்லாருமே சுயராஜ்ய அதிகாரி ராஜா தானே, ரிஜா இல்லை தானே. அநேக குழந்தைகள் ஆன்மீக உரையாடல்லாம் செய்யும் போது பிராக்கெட்ல வந்து நாங்க எதிர்காலத்துல என்னவா இருப்போம், அந்த சித்திரத்தை எங்களுக்கு காட்டுங்க என்று கூறுகிறார்கள். பாப்தாதா என்ன கூறுகிறார், பழைய குழந்தைகள் யாருன்னா ஜெகதம்பா மம்மா எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு சித்திரம் கொடுப்பது வழக்கம் என்று கூறுகின்றார்கள். அதுபோல எங்களுக்கும் கூட சித்திரம் கொடுங்கள் என்று கேட்கிறார்கள். என்ன சொல்றாருன்னா, அந்த சுயராஜ்ய அதிகாரி குழந்தைங்களா இருக்கீங்க, இப்ப நீங்க ராஜாவா இருக்கீங்களா இல்ல பிரஜையா இருக்கீங்களான்னு கேக்குறாரு. இப்ப சுயராஜ்ய அதிகாரிகள் தானே அப்படின்னு சொல்றாரு. அப்புறமேலு கண்ணாடி ஒண்ணு உங்களுக்கு கொடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அதுலயும் ஜெகதம்பா தாய்க்கு வந்து எப்பவுமே அவங்க அந்த பழைய குழந்தைங்களுக்கு ஏதோ ஒரு சித்திரம் கொடுப்பாங்களாம். அந்த சித்திரத்தை இப்ப நீங்க வச்சிருக்கீங்க தானே அப்படின்னு பாபா கேக்குறாரு. அது என்ன சித்திரம் அப்படின்னா, அந்த சுயராஜ்ய அதிகாரி அப்படிங்கிற அந்த சித்திரத்தை நீங்க உங்க மூலமா பார்க்க முடியும் தானே, உங்களை நீங்களே பார்க்க முடியும் தானே, அந்த கண்ணாடி உங்ககிட்ட இருக்குதானே அப்படிங்கிறார். அது பின்னாடி சொல்லுவாங்க.
சரிமா. பாப்தாதா கூறுகிறார், ஒவ்வொரு குழந்தைக்கும் தந்தை ஒரு விசித்திரமான கண்ணாடி கொடுத்திருக்காரு. அந்த கண்ணாடியில உங்களுடைய வருங்கால சித்திரத்தை பார்க்க முடியும். நான் யாரு அறிவீர்களா? அந்த கண்ணாடி உங்களிடம் இருக்கிறதா? எப்படிப்பட்ட கண்ணாடி என்று தெரியுமா? முதல் வரிசையில் அமர்ந்திருக்கு தெரியுமல்லவா? தெரியுமா? அந்த கண்ணாடி தற்சமயத்தில் சுயராஜ்ய ஸ்திதியாகிய கண்ணாடி. இப்போ எவ்வளவு சுயராஜ்ய அதிகாரியாக இருக்கிறீர்களோ அதன்படி விஸ்வத்திற்கு ராஜ்ய அதிகாரி ஆவீர்கள். இப்போது தங்களுக்கு தாங்களே சதா சுயராஜ்ய அதிகாரியாக இருக்கிறீர்களா என்று கண்ணாடியில் பாருங்கள். அல்லது சில சமயம் அடிமை, சில சமயம் அதிகாரி, அப்படியா? சில சமயம் அடிமையாகவும் சில சமயம் அதிகாரியாகவும் ஆகிறீர்கள். அதாவது சில சமயம் கண்கள் ஏமாற்றுகிறது, சில சமயம் மனம் ஏமாற்றுகிறது, சில சமயம் வாய் கூட ஏமாற்றுகிறது, சில சமயம் காது கூட ஏமாற்றுகிறது. வீணான விஷயங்களை கேட்பதில் ஆர்வம் உள்ளதாகிறது. ஒருவேளை ஏதாவது ஒரு கர்மேந்திரியம் ஏமாற்றி விடுகிறது, அடிமையாக்கி விடுகிறது என்றால் இதன் மூலமாக அபாவிடமிருந்து எந்த சர்வ சக்தி வரதானமா கிடைத்திருக்கிறதோ அல்லது ஆசையா கிடைத்திருக்கிறதோ அந்த கண்ட்ரோலிங் பவர், ரூலிங் பவர் இல்லை என்பது உறுதியாகிறது. நீங்க எல்லாம் சுயராஜ்ய அதிகாரி குழந்தைகளா இருக்கீங்களா இல்ல அடிமையா இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாரு. கண்கள் உங்களை ஏமாத்துதா, காது உங்களை ஏமாத்துதா, மனசு உங்களை ஏமாத்துதா அப்படிங்கிற அந்த சுயராஜ்ய அதிகாரி அப்படிங்கிற விஷயத்த செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. அது அந்த மாதிரி ஒரு கண்ணாடி தானே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அப்ப எதுவும் வீணாக்குதா இல்ல உங்களை அடிமையாக்குதா அப்படின்றத சோதனை செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. அதான் சுயராஜ்ய அதிகாரினா என்ன? கண்ணு, காது, மூக்கு, வாய், தோல், 5 கர்மேந்திரியங்களுக்கும் அதிகாரி. இதுக்கு அடிமையாக கூடாது, இதற்கெல்லாம் நீங்க கட்டளையிடக்கூடியவர்களா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் மனசு உங்களை ஏமாத்துதா, மனசும் வீணான சங்கல்பம், அந்த விகாரத்தின் சங்கல்பம் எல்லாம் எழும்புதா, அதையும் கண்ட்ரோல் பண்ணுங்க, ரூல் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த கண்ட்ரோலிங் பவர், ரூலிங் பவர் உங்களுக்குள்ள இருக்குது தானே, இல்ல இல்லையா அப்படின்னு கேக்குறாரு. இருந்துச்சுன்னா நீங்க அதிகாரி, இல்லைன்னா நீங்க அடிமை அப்படிங்கறத சொல்றாரு. சரிங்க சிஸ்டர். கண்ட்ரோலிங் பவர், ரூலிங் பவர் இல்லைதானே என்பது உறுதியாகிறதா கேட்கிறாரு. ஆகவே சிந்தித்து பாருங்க, யார் தன் மீது ஆட்சி செய்ய முடியவில்லையோ அவர் உலகை எப்படி ஆள முடியும்? உங்களுடைய இப்போதைய ஸ்திதியின் சுயராஜ்ய அதிகாரத்தை கண்ணாடியில் சோதித்து பாருங்கள். கண்ணாடி எல்லோருக்கும் கிடைத்திருக்கிறது அல்லவா? கண்ணாடி கிடைத்திருக்கிறது என்றால் கை உயர்த்துங்க. கண்ணாடியில ஏதாவது கீறல் விழவில்லை தானே? தெளிவாக இருக்கிறதா கண்ணாடி? பாப்தாதா ஒவ்வொரு குழந்தைக்கும் சுயராஜ்ய அதிகாரத்திற்கான ஸ்வமான் கொடுத்திருக்கிறாரு. மாஸ்டர் சர்வ சக்திவான் என்ற டைட்டில் எல்லா குழந்தைக்கும் பாபாவிடமிருந்து கிடைத்திருக்கிறது. மாஸ்டர் சர்வ மாஸ்டர் சக்திவான் அல்ல. என்ன சொல்றாருன்னா, அது அந்த யாரு சுயராஜ்ய அதிகாரியா இருக்காங்களோ அவங்கதான் விஸ்வராஜ்ய அதிகாரியா நாளைக்கு வரப்போறாங்க. அந்த கண்ணாடியில ஏதாவது கீறல் இருக்குதான்னு பாத்துக்கோங்க. அதாவது சுயராஜ்ய அதிகாரத்துல உங்களை ஏதாவது கர்மேந்திரியங்கள் ஏமாத்துதா அப்படிங்கிறத பாத்துக்கோங்க, நல்ல தெளிவா இருக்குது தானே அப்படிங்கறத கேட்டிருக்காரு. இப்ப பாபா உங்களுக்கு டைட்டில் கொடுத்திருக்காரு. பாப்தாதா கிட்ட என்ன டைட்டில் கிடைச்சிருக்குது உங்களுக்குன்னா, மாஸ்டர் சர்வ சக்திவான் அப்படிங்கிற டைட்டில் கிடைச்சிருக்குது, சுயராஜ்ய அதிகாரி அப்படிங்கிற சமான் கிடைச்சிருக்குது அப்படின்னு சொல்றாரு. அப்ப சுயராஜ்ய அதிகாரியாவும் இருக்கணும், நீங்க சர்வ சக்திவானாவும் இருக்கணும். இப்ப இருந்துச்சுன்னீங்கன்னா நீங்க கண்டிப்பா நாளைக்கு விஸ்வராஜ்ய அதிகாரியா வந்துருவீங்க அப்படின்றத சொல்றாரு. ஓகே சிஸ்டர். கண்ணாடி கண்ணாடினா என்ன கண்ணாடி? இல்ல, நம்மள நாமள சோதிச்சு பார்க்கக்கூடிய கண்ணாடி. உங்களுக்கு தெரியும் இல்லையா, உங்க கண் இப்படித்தான் தப்பா பாக்குது, வாய் நம்ம தப்பா கூட பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படி நம்மளே பாத்துக்க முடியுது இல்லையா, அத சொல்றாரு அப்பா கண்ணாடி அப்படின்னு. உங்களை நீங்களே செக் பண்ணிக்க கூட கண்ணாடி. நாளைக்கு நான் இந்த மாதிரி தப்பு தப்பா பேசிக்கிட்டா நாளைக்கு எனக்கு அந்த மாதிரி ஒரு பதவி கிடைக்குமா, உயர்ந்த பதவி கிடைக்குமா? நான் இப்ப ஸ்ரீமத் பண்ண நடக்கலன்னா நாளைக்கு எனக்கு எப்படி அந்த மாதிரி பதவி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அந்த கண்ணாடி. நான் ஒழுங்கா ஸ்ரீமத் பண்ண நடந்தேன்னா நான் அந்த இங்க சுயராஜ்ய அதிகாரியாகவும் இருப்பேன், நாளைக்கு விஸ்வராஜ்ய அதிகாரியாகவும் மாறுவேன். இங்க நான் ஸ்ரீமத் படி நடக்கல, கர்மேந்திரியங்கள் தப்பா போகுது, மனசு தப்பா போய்கிட்டு இருக்குது அப்படின்னா எப்படி நாளைக்கு எப்படி எனக்கு அந்த உயர்ந்த பதவி கொடுப்பாங்க? நாளைக்கு நான் தாசதாசியா தான் போகணும் இல்ல பிரஜையா தான் போகணும் அப்படிங்கிறது உங்க கண்ணு முன்னாடி அந்த கண்ணாடி தெரியுது தானே அப்படிங்கறத சொல்றாரு. எதிர்காலத்தை காட்டக்கூடிய கண்ணாடி.
எதிர்காலத்தை காட்டக்கூடிய கண்ணாடின்னு வச்சுக்கோங்க அதை. இன்றைய நம்மளுடைய புருஷார்த்தம் எப்படியோ முயற்சி எப்படியோ அதைத்தானே எதிர்காலத்துல பலனா அடைய போறோம். அதுக்காக அதை சொல்றாங்க. ஓகே, நம்ம வந்து அந்த உணர சொல்றாரு பாபா, சரிங்களா? ஆமா, உணர சொல்றாரு. அது மனசு எப்படி தப்பு செய்தா வாயி கண் அது வந்து புத்தி சொல்லிட்டே இருக்கும் பிரதர் நமக்கு. ஏன்னா நமக்கு பாபாவோட ஞானம் உள்ள போயிடுச்சு, எது ஸ்ரீமத் தெரியும். அப்ப புத்தி புரிஞ்சிட்டு அதை நம்ம உணர்த்துது, நீ இது தப்பு செய்யறது தப்பு புத்தி சொல்லுது. ஆனா கேட்கல அப்படின்னா பிரஜை தான், அதை கேட்கணும் சுயராட்சி அதிகாரி தான். ஆமா, அதுக்கு கண்ட்ரோல் பண்ணணும், ரூல் பண்ணணும் தெரியணும் உங்களுக்கு. சரிங்க சிஸ்டர். பாபா சொல்றாரு, நீங்கள் வந்து மாஸ்டர் சக்திவான் அல்ல, சர்வ சக்திவான். அநேக குழந்தைங்க ஆன்மீக உரையாடலின் போது இதுவும் கூட கூறுகிறார்கள். என்ன சொல்றாங்கன்னா, பாபா நீங்க சர்வ சக்திகள் கொடுத்தீங்க, ஆனா இந்த சக்தி அவ்வப்போது அவசியமான நேரத்துல வேலையே செய்ய மாட்டேனதுன்றாங்களாம் பிரதர். ரிப்போர்ட் செய்யறாங்களாம், வேண்டிய சமயத்துல எமர்ஜ் அதாவது எழுச்சி அடைதல் ஆவதே இல்லைன்றாங்களாம். காலம் கடந்துட்ட பிறகுதான் எங்களுக்கு எமர்ஜ் ஆகிறது என்று. காரணம் என்ன பாபா கேக்குறாங்களா? அந்த சமயத்துல எந்த சக்திக்கு ஆர்டர் கொடுக்குறீங்களோ அந்த சமயத்துல சோதித்து பாருங்க. நான் மாலிக்காகி அதிகாரியாகி ஆசனத்துல அமர்ந்திருக்கிறேனா? ஒருவேளை யாராவது ஆசனத்துல அமரவில்லை எனில் ஆசனத்தில் அமர்ந்திருக்காதவர்கள் இடும் கட்டளைக்கு யாருமே கீழ்ப்படியவே மாட்டார்கள். அதான் நீங்க மாஸ்டர் சர்வசக்திவான் அப்படிங்கிற அந்த சீட்ல உட்காந்து கட்டளை இட்டாங்கன்னா தான் உங்களுக்கு அந்த சர்வசக்திகள் உங்களுடைய கண்ட்ரோல் படி உங்களுடைய நீங்க என்ன ஆர்டர் செய்தீங்களோ அந்த காரியத்தை நிறைவேற்றும். நீங்க அந்த மாஸ்டர் சர்வசக்திவான் அப்படிங்கிற அந்த சீட்லயே உட்காரல அப்படின்னா என்ன ஆகும்? அந்த சர்வசக்திகள் உங்களுக்குள்ள நீங்க எந்த சக்தி கட்டளை இடுறீங்களோ அது உங்களுக்குள்ள வராது அப்படின்னு சொல்றாரு. இந்த கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சவங்களும் ஆகாது. அதான் குழந்தைங்க சொல்றாங்க இல்லையா, எங்களுக்கு நாங்க விரும்பும் போது எங்களுக்கு அந்த சக்திகள் கரெக்டா எமர்ஜ் ஆக மாட்டேங்குது, காலம் கடந்து எமர்ஜ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்றாரு, நீங்க கரெக்டா சீட்ல உட்காரல அப்படிங்கிறாரு. சுயமரியாதை அந்த சொமான் அப்படிங்கிற அந்த சீட்ல உட்காரல அப்படிங்கிறாரு. சரிங்க சிஸ்டர். நான் சுயராஜ்ய அதிகாரி, மாஸ்டர் சர்வசக்திவான், பாபாவிடமிருந்து பெற்ற ஆஸ்தி மற்றும் வரதானத்துக்கு அதிகாரியாக இருக்கிறேன் என்ற இந்த சீட்டுல ஆசனத்துல சரியா அமர்ந்து கொண்டு பிறகு ஆர்டர் கொடுங்க. என்ன செய்வது, எப்படி செய்வது, நடப்பதில்லை என்றும் ஆசனத்தை விட்டு கீழே அமர்ந்து கொண்டு அல்லது ஆசனத்தை விட்டு கீழிறங்கி ஆர்டர் கொடுத்தீங்க, எதுவுமே நடக்கலாம் சொல்லி ஆசனத்தை விட்டு கீழே அமர்ந்துடுறீங்க, ஆசனத்தை விட்டு கீழே இறங்கி ஆர்டர் கொடுத்தீங்கன்னா இல்ல நீங்க ஆசனத்துல அமர்ந்து ஆர்டர் பண்ணணும். இப்ப பிரைம் மினிஸ்டர் கலெக்டர் எல்லாம் இருக்காங்கன்னா அவங்க உங்க சீட்ல வந்து உட்காந்து சைன் பண்ணாதானே அந்த ஆர்டர் கரெக்டா செல்லுபடி ஆகும். அவங்க சீட்லயே இல்ல, அதாவது பதவியிலே இல்ல, கலெக்டர் இல்ல, எக்ஸ் கலெக்டர் ஆயிட்டாங்க, எக்ஸ் பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும்? ஒன்னும் நடக்காது இல்லையா. அவங்களுடைய அந்த கையெழுத்துக்கு வேல்யூ இல்லாம போயிடும். அதே போல நீங்க மாஸ்டர் சர்வசக்திவான இருக்கீங்க, உங்க சீட்ல வந்து அமர்ந்து நீங்க ஆர்டர் கொடுத்தாதான் அந்த சக்திகள் வேலை செய்யும் அப்படின்னு சொல்றாரு. சரிங்க சிஸ்டர். நடப்பதில்லை என்றும் ஆசனத்தை விட்டு கீழே அமர்ந்து கொண்டு அல்லது ஆசனத்தை விட்டு கீழே இறங்கி ஆர்டர் கொடுத்தீங்கன்னா எப்படி கீழ்ப்படிவாங்க? இந்த கால சமுதாயப்படி கூட யாராவது பிரைம் மினிஸ்டர் சீட்டில் அமர்ந்திருக்கிறார், அவர் சீட்ல இருந்து இறங்கிட்டா யாராவது அவர் சொல்ல கேட்பாங்களா? அதெல்லாம் பாபா சொல்றாரு, நான் ஆசனத்துல சரியா அமர்ந்திருக்கிறேனா என்று சோதியுங்க. அதிகாரி நிலையிலிருந்து ஆர்டர் கொடுக்கிறேனா? தந்தை ஒவ்வொரு குழந்தைக்கும் அத்தாரிட்டி உரிமை கொடுத்திருக்காரு. அது பரமாத்மாவோட அத்தாரிட்டி, ஏதோ ஒரு ஆத்மாவிடம் இருந்து கிடைத்த அத்தாரிட்டி கிடையாது. மகாத்மாவிடம் இருந்து கிடைத்த அத்தாரிட்டியும் இல்லை, பரமாத்மா அத்தாரிட்டி. ஆதலால் அத்தாரிட்டி மற்றும் அதிகாரம் என்ற இந்த ஸ்திதியில் நிலைத்திருந்து எந்த ஒரு சக்திக்கும் ஆர்டர் செய்யுங்க. அது ஜிகாஹீரா. ஆமா, சரி, ஓகே. ஹிந்தில வருது பிரதர், தமிழ்ல கீழே இருக்கு. ஆர்டர் செய்யுங்க. அது என்று தயாராக இருக்கும்.
இது வரைக்கும் சொல்லுங்க பிரதர். அது என்ன சொல்றாருன்னா, அந்த நீங்க உங்களுக்கு அந்த அத்தாரிட்டி யாருகிட்ட இருந்து கிடைச்சிருக்குது அப்படின்னு கேக்குறாரு. பரமாத்மாவின் அத்தாரிட்டி அப்படிங்கிறார். இந்த சர்வ சக்திகளும் உங்களுக்கு கொடுத்தது யாரு? பரமாத்மா. அதுக்கு நீங்க அதிகாரியா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சாதாரண ஆத்மா கிட்ட இருந்தோ மகாத்மா கிட்ட இருந்தோ அந்த அத்தாரிட்டி கிடைக்கல. பரமாத்மா கிட்ட இருந்தே நீங்க மாஸ்டர் சர்வசக்திவான் அப்படிங்கிற அந்த அத்தாரிட்டி கிடைச்சிருக்குது. சர்வ சக்தியிலையும் அவர் உங்களுக்காக பயன்படுத்துறதுக்காக கொடுத்துருக்காரு. அப்படின்னா அந்த அத்தாரிட்டி அந்த போதையில நிறைஞ்சு இந்த கட்டளை இட்டீங்கன்னா அது காரியத்தை செய்யும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது உடனே வரும் அப்படின்னு சொல்றாரு. இந்த உள்ளே நையா வந்தே நையான்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போல அந்த சர்வ சக்திகளும் உங்களுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க சிஸ்டர். இதுக்கு வந்து ஒரு இந்தியில சொல்லுவாரு சொல்லுவாங்க. ஜீனா பெரியவங்களை சொல்லுவாங்க. ஆசூர் அப்படின்னா அதுவும் தான், அதான் உள்ளே நையா வந்தே நையா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான். ஓஹோ, சரிங்க பிரதர். இதெல்லாம் நம்மளோட அந்த சக்திகளா பிரதர்? அதாவது நம்ம கொடுக்கறத ஏற்று நடக்கிறது. அந்த சக்தி கொடுக்கல தயாரா இருக்கும் நம்ம கொடுத்தா அது செய்யறதுக்கு. ஆமா, அதுக்கு நீங்க பரமாத்மாவின் அத்தாரிட்டி. ஆமா, பரமாத்மாவின் அத்தாரிட்டி எனக்கு கிடைச்சிருக்குது அப்படிங்கிற அந்த நினைவுல இருந்து செய்யணும் அப்படிங்கிறார். ஓகே பிரதர். இதோ வந்துட்டேன் அப்படி சொல்லுமா? ஒன்னும் சொல்லணும், சொல்ல வைக்கணும். அதுதான் பாபா சொல்ல, சர்வ சக்திகளின் முன்னே இந்த மாயை தத்துவம் சமஸ்காரம் சுபாவம் எல்லாம் தாசியாகிவிடும், அதாவது அடிமையாகிவிடும். மாயா சுபாவம் சம்ஸ்காரம் இயற்கை எல்லாமே தாசி ஆயிடும். எதுக்கு முன்னாடி? இந்த பரமாத்மாவின் அத்தாரிட்டி முன்னாடி அப்படிங்கிறார். சரிங்க சிஸ்டர். எஜமானர்களாகிய அதாவது மாலிக், நீங்க தான் எஜமானர்களாகிய உங்களை எதிர்பார்த்து காத்திருக்கும் எஜமானரே ஏதாவது கட்டளை இடுங்க, ஏதாவது கட்டளை கொடுங்க அப்படின்னு கேக்குதான். நாங்க அதாவது தங்கள் கட்டளைக்கு காத்திருக்கிறேன் என்று சொல்லும் சக்திசாலி நான் அல்லவா, ஆதலால் குழந்தைகளிடம் என்னென்ன சக்திகள் இருக்குது என்பதை தந்தை நினைவூட்டுகிறார், கோடிட்டும் காட்டுகிறார். வேண்டிய சமயத்துல ஏன் பலவீனமாகி விடுகிறார்கள்? பாப்தாதா பார்த்தா மெஜாரிட்டி குழந்தைகளிடம் லீக்கேஜ் இருக்கு, சக்தியோட லீக்கேஜ் ஆகி விடுவதால் அதன் காரணமாக சக்திகள் குறைந்து விடுகிறது. லீக்கேஜ் 2 விஷயங்கள் ஆகிறது. அந்த 2 விஷயங்கள் சங்கல்பமும் சமயமும் வீணாகி கொண்டிருக்கு. கெடுவதில்லை. என்ன சொல்றாங்கன்னா, லீக்கேஜ் இருக்குது. ஏன் சர்வசக்திகள் உன்னுடைய கட்டளைக்கு கீழ்படியல அப்படின்னா சங்கல்பமும் சமயமும் லீக்கேஜ் ஆகிக்கிட்டு இருக்குது. அத முதல்ல அந்த லீக்கேஜை ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. உங்களோட நேரமும் வீணாகிக்கிட்டு இருக்குது, உங்களுடைய எண்ணமும் வீணாகிக்கிட்டு இருக்குது. அதனாலதான் சர்வசக்திகளை உங்களுடைய கட்டளைப்படி நடத்த முடியல. முதல்ல அந்த லீக்கேஜை நிறுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சங்கல்பமும் சமயம் வீணாகி கொண்டிருக்கிறது, கெடுவதில்லை ஆனா வீணாகிறது. வேண்டும் போது சொத்த காரியம் செய்யவில்லையானாலும் சேமிப்பு செய்வதில்லை. இன்று கெடுதி செய்யவில்லை என்பதை மட்டுமே பார்க்கிறீர்களே தவிர நல்லது ஏதாவது சேமித்தோமா என்று பார்ப்பதே இல்லை. இழக்கவில்லை ஆனா சம்பாதித்தோமா, துக்கம் கொடுக்கவில்லை ஆனா சுகம் எத்தனை பேருக்கு கொடுத்தோம்? யாருக்கு அசாந்தி உண்டாகவில்லை தான், ஆனா சாந்தியோட வைப்ரேஷன் எவ்வளவு பரப்பினோம்? சாந்தி தூணாக எத்தனை பேருக்கு சாந்தி கொடுத்தோம்? வாயுமண்டலம் மூலமா அல்லது வாய்மொழி மூலமா வைப்ரேஷன் மூலமா சாந்தி கொடுத்தோமா? ஏன்னா நேரம் குறைவா இருக்கு என்பதை இப்போது பாபா சொல்லி புரிய வைக்கிறாரு. என்ன சொல்றாங்கன்னா, அந்த வீணாகல, அதாவது சங்கல்பம் வீணாக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னாரு. ஆனா கெடுவதில்லை. அதாவது தப்பான சங்கல்பமோ தப்பான நேரமோ அப்படி போகல, யாருக்கும் துக்கம் கொடுக்கல, அவ்வளவுதான் செக் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா யாருக்காவது சுகம் கொடுத்தீங்களா அப்படின்றதையும் சோதனை செய்யணும் இல்லையா அப்படிங்கிறார். அதாவது தப்பான காரியம் செய்யல, அதை தடுத்து நிறுத்திட்டீங்க. ஆனா புதுசா நல்ல காரியம் செய்தீங்களா? அடுத்தவங்களுக்கு சுகம் கொடுத்தீங்களா? இல்ல சாந்தியின் வைப்ரேஷன்ஸை பரப்புனீங்களா? அடுத்தவங்களுக்கு அமைதியை கொடுத்தீங்களா? அப்படிங்கறதெல்லாம் கேட்கிற. இதுதான் சேமிப்பை உண்டாக்கும் அப்படின்னு சொல்றாரு. எண்ணம் சொல் செயலால துக்கம் மட்டும் துக்கம் மட்டும் கொடுக்கறதுல மட்டும் கவனம் இருக்கக்கூடாது. அடுத்தவங்களுக்கு எவ்வளவு சுகம் கொடுத்தோம், எவ்வளவு சாந்தி கொடுத்தோம் அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படிங்கிறார். அதான் சேமிப்பு ஆக்குவது அப்படிங்கிறார். லீக்கேஜை தடுத்து நிறுத்துறதோட சேர்த்து அதுல சேமிப்பும் செய்யணும் அப்படிங்கிறாங்க. சரிங்க சிஸ்டர். ஏனெனில் நேரம் குறைவாக இருக்கிறது என்பதை அறிவீர்கள். புருஷோத்தம கல்யாணக்காரி ஆவதற்கான நேரமாகும். இப்போதில்லையே எப்போதுமே இல்லை. இது ஒவ்வொரு கணமும் நினைவில் இருக்க வேண்டும். ஆகிவிடும், செய்து விடுவோம். இப்போது இல்லைன்னா எப்போதுமே இல்லை. பிரம்மா பாபாவுக்கு இதுதான்
தீவிர கதி புருஷார்த்தமாக இருந்தது. ஆதலால் நம்பர் 1 இலக்கை சென்று அடைந்தார். ஆகவே தந்தை எந்த ஒரு திறமைகளை கொடுத்திருக்கிறாரோ அது இன்றைய சக்திசாலி நாளில் நினைவுக்கு வந்ததல்லவா? சேமிப்பதற்கான திட்டம் தயாரிங்கள். சங்கல்பத்தை சேமிப்பது, சமயத்தை சேமிப்பது, பேச்சை சேமிப்பது, அதாவது எது யதார்த்தமான பேச்சு இல்லையோ அந்த யதார்த்தம் இல்லாத வீணான பேச்சு பேசாமல் இருப்பதன் மூலமே சேமிப்பு ஆகும். நவ் ஆர் நெவர், இப்போது இல்லை என்றால் எப்போதும் இல்லை அப்படின்னு தான் பரமா பாபாவோட ஸ்லோகம் இருந்துச்சு. அதனாலதான் தீவிர கதியில முயற்சி செய்து அவர் முதல் நம்பர்ல வந்துட்டார். அதே போல இப்போது இல்லை என்றால் எப்போதும் இல்லைங்கிற அந்த விஷயம் உங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிறார். அந்த சங்கல்பம் இருக்கணும் அப்படிங்கிறார். அப்பதான் எண்ணம் வீணாகாது, நேரம் வீணாகாது அப்படிங்கிறாரு. வார்த்தைகளும் வீணாக்க கூடாது, எது யதார்த்தமற்ற வார்த்தைகளா இருக்குதோ அதை பேசக்கூடாது அப்படிங்கிறாரு. அப்ப இது மூணையும் செய்யணும், பிரம்மா பாபா ஃபாலோ பண்ணி நடக்கணும். அப்பதான் நீங்களும் நம்பர் 1 ஆக முடியும் அப்படிங்கிறாங்க. சரிங்க சிஸ்டர். ஓகேங்க. ஏன்னா பாபா சொல்ற ஆத்மாவோட சக்தி வேஸ்டா போக கூடாதுன்றாரு இல்ல பிரதர்? ஆமா. ஓகே ஓகே. நம்ம சும்மா பேசுறோமே நல்லா இருக்கு, அது எதனா அதுதான் வேக உணர்வு பேசினா அது பாபா ஆத்மாவோட சக்தி இழக்காதீங்க அப்படின்றாரு. பாபா சொல்றாரு எல்லா குழந்தைக்கும் சதா அத்தாரிட்டியோட சீட்ல செட் ஆகி சுயராஜ்ய அதிகாரி ராஜா ரூபத்துல பார்க்க விரும்புகிறார். பிடித்தமானதாக இருக்கிறதா? இந்த ரூபம் பிடித்தமுள்ளதாக இருக்கிறது அல்லவா? இப்போ எப்போது வேண்டுமானாலும் பாப்தாதா எந்த ஒரு குழந்தையும் டிவியில் பார்க்கும்போது இந்த ரூபத்தையே பார்க்க வேண்டும். பாப்தாதாவிடம் இயற்கையான டிவி இருக்குது, சுவிட்ச் போட வேண்டிய அவசியம் எல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஒரே சமயத்துல 4 பக்கமும் பார்க்க முடியும். ஒவ்வொரு குழந்தையும் மூளை முடுக்குல இருப்பவர்களை கூட என்னால பார்க்க முடியும். தயாராக இருக்க முடியுமா? நாளை முதல் டிவியை திறந்தா என்ன தெரியும்? பரிஸ்தா உடை, பரிஸ்தா ட்ரில் என்பது, பரிஸ்தா ட்ரெஸ் என்பது பிரகாசமான ட்ரெஸ், ஒளிமயமான ட்ரெஸ். இந்த சரீர பந்தமுள்ள அதாவது இந்த சரீர பந்தமுள்ள மண்ணாலான ட்ரெஸ் அணிந்திருக்க கூடாது. பிரகாசமாக ஒளி வீசக்கூடிய ட்ரெஸ்ஸாக இருக்க வேண்டும். வெற்றி நட்சத்திரமாக ஒளி வீச வேண்டும். இப்படிப்பட்ட மூர்த்தியாக ஒவ்வொருவரையும் பாப்தாக பார்க்க விரும்புகிறார். எப்படிப்பட்ட குழந்தைகளை பார்க்க விரும்புறாரு அப்படின்னா, சுயராஜ்ய அதிகாரி குழந்தைகளை பார்க்க விரும்புறாரு. நாளைக்கு நான் டிவி ஆன் பண்ணி பார்த்தேன்னா உங்களை பார்க்கும்போது நீங்க எல்லாரும் சுயராஜ்ய அதிகாரியா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இன்னொன்னு பரிஸ்தாவாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. சுயராஜ்ய அதிகாரி, சர்வசக்திவான், இந்த பரிஸ்தா இப்படிப்பட்டவங்கள தான் பார்க்கணும் அப்படின்றார். நான் டிவியை ஆன் பண்ணி பார்க்கும்போது இப்படித்தான் இருக்கணும், இந்த மண்ணாலான ஆடை அணிந்து கொண்டவர்களாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறார். ஒளி வீசக்கூடிய பிரகாசமான பரிஸ்தா ஆடை அணிந்தவங்களா இருக்கணும். அப்படின்னா நான் ஒளியாகவும் இருக்கேன், நான் லேசாகவும் இருக்கிறேன், வெயிட்லெஸ்ஸா இருக்கேன் அப்படிங்கிறது போலதான் ஃபீல் பண்ணணும் பாப்பா அப்படின்னு சொல்றாரு. இந்த தேகத்தின் உணர்வுல இருக்கக்கூடாது, நீங்க ஆத்ம உணர்வுல பரிஸ்தாவின் அந்த ஃபீலிங்ஸ்ல அந்த உணர்வுல இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே சிஸ்டர். அது பாபா கேட்க பாப்தாதா பார்க்க விரும்புகிறார். சரிதானா? மண்ணாலான உடையை அணிந்திருக்கிறீர்கள், ஆனால் மண்ணுக்குரியவராகி விடுவீர்கள். அதான் இந்த மண்ணாலான ட்ரெஸ் அணிஞ்சீங்கன்னா இந்த மண்ணுக்கு உரியவராகி விடுவீர்கள். அந்த 5 தத்துவங்களான உடம்ப சொல்றாரு. அந்த எண்ணம் தான் எங்களுக்கு இழுத்துட்டு இருக்கும் கீழே மாயை பிடிச்சு. அதுக்குதான் பாபா என்ன, எப்படி தந்தை அசரீரியா இருக்கிறாரு, பிரம்மா தந்தை பிரகாச ஒளி பொருந்திய ட்ரெஸ் அணிந்திருக்கிறாரு, சரிஸ்தாவாகவும் இருக்கிறாரு. ஃபாலோ ஃபாதர் ஸ்தூலமாக பார்த்தீர்களானால் யாராவது உங்கள் உடையை மண்ணாக்கி விட்டால், கரை படிந்து விட்டால் என்ன செய்கிறீர்கள்? உடையை மாற்றி விடுகிறீர்கள் அல்லவா? இதே போல சோதியுங்க. சதா ஒளிமயமான பரிஸ்தா ட்ரெஸ் அணிந்திருக்கிறீங்களா? தந்தைக்கு தனது ஒவ்வொரு குழந்தையும் ராஜா குழந்தையாக இருக்க வேண்டும் என்ற பெருமிதம் இருக்கு, ஆசை இருக்கு. ஆதலால் அதே சுரூபத்துல இருங்க, ராஜாவா இருங்க. இந்த மாயை கூட இருக்கிறது அல்லவா, அது உங்களுக்கு அடிமையாகிவிடும். மேலும் விடை பெற்று கொள்ள வரும், அது விடை பெற்று செல்ல நம்ம கிட்ட வரும்ன்றாரு. அரை கல்பத்திற்கு விடை பெறுவதற்காக வரும். என்ன சொல்றாங்கன்னா,
தந்தை பாருங்க சிவபாபா நிராகாரி அசரீரியா இருக்காரு. பிரம்ம பாபா பரிஸ்தா ரூபத்துல பரிஸ்தா ஆடை அணிஞ்சிருக்கக்கூடியவரா இருக்காரு. இப்ப நீங்க சாக்காரத்துல இருக்கீங்க அப்படின்னா நீங்க சுயராஜ்ய அதிகாரியா இருக்கணும். மண்ணால் ஆன ஆடை அணிஞ்சவங்களா இருக்கக்கூடாது. இந்த இப்ப ட்ரெஸ் நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா அதுல மண்ணோ அழுக்கோ பட்டுருச்சுன்னா என்ன செய்வோம்? ட்ரெஸ்ஸை கழட்டிக்கிடுவோம் இல்லையா? ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு வேற ட்ரெஸ் போடுவோம் இல்லையா? அதே போல இந்த மண்ணாலான அந்த அழுக்கான ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு நீங்க பரிஸ்தாவின் ஆடை அணிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்றாரு. சரிங்க சிஸ்டர், அதான் சொல்லியிருக்காங்க. அதான் சொல்ற மாயா வந்து அரை கல்பத்துக்கு விடை பெறுவதற்காக வரும். ஆமா, அந்த மாயை கூட நீங்க அந்த பரிஸ்தா ஆடை போட்டிருக்கீங்க அதை பார்த்தாலே ஓடி போயிடும் அப்படின்னு சொல்றாரு. வந்துச்சுன்னா கூட உங்ககிட்ட இருந்து விடை பெற்று போறதுக்காக தான் வருது அப்படின்னு சொல்றாரு. அதுவும் எவ்வளவு நேரத்துக்கு அது விடை பெறும் அப்படின்னா அரை கல்பத்துக்கும் உங்க பின்னாடியே வராது அப்படின்னு சொல்றாரு. 2000 வருஷத்துக்கு மாயின் எந்த தொந்தரவும் இருக்காது அப்படிங்கிறாரு பாபா. ஓகே சிஸ்டர். அரை கல்பத்துக்கு விடை பெறுவதற்காக வரும், போராடாது. பாப்தாதா சதா கூறுகிறார், பாபாவிடம் தன்னை அர்ப்பணித்து விட்டவர்கள் ஒருபோதும் தோல்வி அடைய முடியாது. ஒருவேளை தோல்வி அடைந்தால் அர்ப்பணிக்கவில்லை என்பது ஆகும். இப்போ உங்கள் எல்லோருக்கும் மீட்டிங் நடக்க போகுது அப்படின்றாரு. நடக்கவிருக்கிறது அல்லவா? மீட்டிங் தேதி குறிப்பிருக்கிறீர்கள் அல்லவா? இந்த முறை மீட்டிங்கில் சேவைக்கான திட்டம் போடுவது பாப்தாதா பார்க்க விரும்பவில்லை. சேவை திட்டம் போடுங்க, ஆனா மீட்டிங்கில் வெற்றி விழா கொண்டாடுவதற்கான திட்டம் போடுங்க. நிறைய விழாக்கள் கொண்டாடி விட்டீர்கள், இனி வெற்றி விழாவுக்கான தேதி நிர்ணயம் செய்யுங்க. எல்லோரும் எப்படி இருப்பார்கள் என்று பாருங்க. சேவைக்கான திட்டம்னா நிறைய செஞ்சிருக்கீங்க, மீட்டிங்லாம் நிறைய அரேஞ்ச் பண்ணி செஞ்சிருக்கீங்க. ஆனா இப்ப வெற்றி விழா கொண்டாடுறதுக்கான திட்டத்தை உருவாக்குங்க அப்படின்னு சொல்றாரு. வெற்றி விழா அப்படின்னா என்னது? முழுமையா எல்லாரும் சம்பூர்ண நிலையை எப்ப அடைவீங்க அப்படிங்கிறத கேக்குறாரு. சரிங்க சிஸ்டர், வாசிங்க. அதான் கேக்குறாரு, எல்லாம் எப்படி இருப்பீங்க என்று பாருங்க உங்களை நீங்களே. பாப்தாதா கூறுகிறார், குறைந்தபட்சம் 108 ரத்தினங்களாவது வெற்றி மூர்த்திகள் ஆகும் விழா கொண்டாட வேண்டும். உதாரணமாக இது நடக்க முடியும் அல்லவா? சொல்லுங்க, முதல் வரிசையில் அமர்ந்திருப்பவர்கள் கூறுங்கள், ஆக முடியுமா? பதில் சொல்வதற்கான தைரியம் இல்லை. செய்ய முடியுமா, செய்ய முடியாதா என்று யோசிக்கிறார்கள். தைரியம் இருந்தா எல்லாமே செய்ய முடியும். தாதி கூறட்டும், 108 வெற்றி மூர்த்திகள் ஆக முடியுமா? ஆம், நிச்சயமாக ஆக முடியும். வெற்றி விழா கொண்டாட முடியும். பாருங்க, தாதியிடம் தைரியம் இருக்கு. உங்கள் எல்லோருடைய சார்பிலும் தாதி தைரியம் வைத்திருக்கிறார்கள். ஆகவே ஒத்துழைக்க வேண்டும். இனி மீட்டிங் செய்ய விரும்புகிறீர்கள் அல்லவா? அப்போது பாப்தாதா ரிப்போர்ட் வாங்குவார். பாண்டவர்கள் கூறுங்கள், ஏன் மௌனமாக இருக்கிறீங்க? ஏன் தைரியம் வைக்காம இருக்கீங்க? செய்து காண்பிப்பீர்களா? இப்படி நல்லது, தைரியம் வைக்க முடியும் அல்லவா? தைரியம் வைத்து செய்து காண்பிப்போம் என்று நினைப்பவர்கள் கையை உயர்த்துங்கள். செய்வீர்களா? எந்த ஒரு சமஸ்காரமும் இருக்காதா? எந்த ஒரு பலவீனமும் இருக்காதா? நல்லது. மதபன்காரர்களும் கை உயர்த்துகிறார்கள். ஆஹா, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், நல்லது. ஓகே, என்ன சொல்றாருன்னா பாபா, தாதிங்கிட்ட கேட்டிருக்காங்க, முன் வரிசையில் அமர்ந்தவங்ககிட்ட கேட்டிருக்காங்க, மதுபன் நிவாசிகிட்ட கேட்டிருக்காங்க, 108 பேர் தயாராகிடுவீங்களா அப்படின்னு. அதுக்கு எல்லாரும் ஆயிடுவோம் சொல்லியிருக்காங்க. நம்ம பிரகாஷ்மணி தாதி சரின்னு சொல்லியிருந்திருக்காங்க, ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் சொல்லிட்டு இருக்காரு பாபா. அடுத்து ஜானகி தாதியை பத்தி சொல்லுவார். சரி, வாசி. அப்புறம் பாபா கேட்கிறாரு, நல்லதுன்னு சொல்லிட்டு பிறகு என்ன? 108 எளிதாகவே ஆகிவிடும். இவ்வளவு பேர் கை வைத்திருக்கிறார்கள் என்றால் 108 என்ன பெரிய விஷயம்? டபுள் ஃபாரினர்ஸ் என்ன செய்வீங்க? சொல்லிட்டு தாதி ஜானகி கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. நான் சொல்லலாமா என்று அவருக்கு ஆர்வமா இருக்கு. ஃபாரின் மாலையும் பார்க்கலாம், சரிதானே? கை உயர்த்துங்க, சரிதானே? நல்லது. இன்றைக்கு எவ்வளவு பேர் அமர்ந்திருக்கிறீங்க? 200 பேர். இதிலிருந்து 108 பேர் தயாராகி விடுவார்கள், சரிதானா? இதில் முதலில் நான் என்பது இருக்க வேண்டும். இதில் அடுத்தவரை பார்க்கவே கூடாது. முதலில் நான், வேறு விதமான நான். முதலில் நான், வேறு விதமான நான். நான் நான் என்பது இருக்கக்கூடாது. அதாவது 108 ஆகிறதுல நான் முதலில் நான் ஆகணும் அப்படின்னு இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. வேறு விதமான நான்ங்கிறது அந்த தேக அகங்காரத்தை சொல்றாரு. அந்த நான் இருக்கக்கூடாது, நான் முதல் நம்பர்ல வருவேன் அப்படிங்கிற அந்த நான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு.
ஜானகி ராதிட்ட கேட்டாங்க. டபுள் ஃபாரினர்ஸ் ஒரு 200 பேர் வந்திருப்பாங்க போல. இந்த 200 பேர் இருக்காங்க இல்லையா, அதுல 108 பேர் தயாராயிடுவாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஆயிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க சிஸ்டர். எந்த பலகீனம், எந்த சம்ஸ்காரமும் பலகீனமும் உங்களுக்குள்ள இருக்காது தானே. 108 ரத்தினம் அப்படின்னா வெற்றி மாலையில போகக்கூடியவங்களுக்கு எந்த பலகீனமும் அந்த சம்ஸ்காரமும் இருக்காது. அப்ப அந்த அளவுக்கு தயாராயிட்டீங்களா அப்படின்னு கேட்கலாம். சரிங்க சிஸ்டர். 108 ஆவதில் நான் என்று அவசியம் சொல்லுங்க. இன்னொரு வேலையும் பாப்தாதா கொடுக்கிறாரு. இன்று சக்திசாலி நான், அதாவது இன்று சக்திசாலி நாள் சமர் திவஸ். ஆதலால் சக்திசாலியாக இருக்கிறீர்கள், அதாவது இருக்கிறார்கள் அனைவரும் அப்படிங்கிறாரு. சமர்த்தி பாப்தாதா ஒரு விசித்திரமான தீபாவளி கொண்டாட வருகிறாரு, விரும்புகிறார். நீங்களும் தீபாவளி அநேக முறை கொண்டாடி இருக்கிறீங்க. ஆனா பாப்தாதா விசித்திர தீபாவளி கொண்டாட விரும்புறாரு. சொல்லட்டுமா? நல்லது. இப்போது நிலைமையை பார்த்து கொண்டு பாபா சொல்றாரு, இப்போதைய நிலைமையை பார்த்து கொண்டுதான் இருக்கிறீர்கள். நாளுக்கு நாள் நாலா பக்கமும் மனித ஆத்மாக்களிடம் அவநம்பிக்கை அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. ஆதலால் மனசா சேவை செய்யுங்க, வாய்மொழியாக சேவை செய்யுங்க, சம்பந்தம் தொடர்பு உள்ளவர்களுக்கு செய்யுங்க. ஆனா பாப்தாதா நம்பிக்கை இழந்து விட்ட மனிதர்களுக்குள்ளே நம்பிக்கை தீபம் ஏற்றப்படுவதை பார்க்க விரும்புகிறார். நாலா பக்கம் உள்ள மனிதர்களுடைய மனதுல நம்பிக்கை தீபம் பிரகாசிக்கட்டும். இந்த தீபாவளியை நம்பிக்கை ஒளி வீசும் தீபாவளியாக பாப்தாதா பார்க்க விரும்புகிறார். ஆக முடியுமா கேட்கிறார் பாபா. நம்பிக்கை அற்ற ஆத்மாக்களுக்குள்ள நம்பிக்கையின் தீபத்தை ஏற்றுங்க. அப்படிப்பட்ட தீபாவளி கொண்டாடுறது பாபா பார்க்க விரும்புறேன் அப்படின்றத சொல்றாரு. எண்ணத்தின் மூலமா, வார்த்தைகளின் மூலமா சம்பந்தம் தொடர்புல வரவங்க கிட்ட எல்லார்கிட்டையுமே எல்லா விதத்திலயும் நீங்க சேவை செய்யணும். நம்பிக்கை இல்லாம இருக்காங்க எல்லாரும், அவங்களுக்குள்ள நம்பிக்கையின் தீபத்தை ஏற்றக்கூடியவர்களா இருக்கணும். மனதின் மூலமா சேவை செய்யுங்க, வார்த்தைகளின் மூலமா சேவை செய்யுங்க, சம்பந்தம் தொடர்புல அந்த கர்மத்தின் மூலமாவும் சேவை செய்யுங்க அப்படின்னு இருக்காங்க. சரிங்க சிஸ்டர். ஓகேங்க பிரதர். இப்போ அந்த இது சொல்லும்போது பாபா என்ன தோணுதுன்னா சொல்றது, இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா கவலையும் மனசுல துக்கம் படுறாங்க. எனக்கு மரியாதை கொடுக்கல, என்ன கூப்பிடல வான்னு, இதெல்லாம் வாயு மண்டலத்துல ஒரு துக்கமா பரவி இருக்கு. அப்ப அதை நம்ம எப்படி எடுக்க முடியும் பிரதர்? ஆமா, அதுக்கு நம்மளுடைய ஸ்திதி நல்லா இருந்துச்சுன்னா நம்ம அந்த வாயு மண்டலம் மொத்தமா தூய்மை அடையும். அவ்வளவுதான். நம்மளுடைய ஸ்திதி தான் நல்லா இருக்கணும். அடுத்தவங்க இந்த முழு உலகமே மொத்தமா துக்கதாமமா இருக்குது. இதுல ஃபுல்லா துக்கத்தின் அதிர்வலைகள் தான் அதிகமா பரவிக்கிட்டே இருக்கும். நம்ம பரமாத்மா தந்தையின் நினைவுல இருந்தோம்னா நம்ம கிட்ட இருந்து சாந்தியின் வைப்ரேஷன்ஸ் இந்த உலகத்தும் போயிட்டே இருக்கும். துக்கத்தின் அலைகள் இந்த முழு உலகம் பரவி இருந்தாலும் நாமளும் பாதுகாப்பா இருப்போம். நம்மளுடைய வைப்ரேஷன்ஸ் மூலமா இந்த உலகமும் மாற்றம் அடையும் அப்படிங்கிறதுக்காக அதை சொல்றாங்க. ஓகே. அப்ப பாபான்ற இதுல நம்ம ஒரு பாதுகாப்பு கவசம் அந்த பாபாவை வச்சு இந்த துணையிலேயே நம்ம அவங்களுக்கு சாந்தியை வாங்கி கொடுத்துட்டே இருக்கணும்ல பிரதர்? ஆமாங்க சிஸ்டர். ஓகே. நிறைய எதிர்பார்க்கறாங்க இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு. தெரியல, அவங்களுக்கு தேக உணர்வுல தானே இருக்காங்க. அதனால பாபா என்ன சொல்றாருன்னா, வாயு மண்டலத்துல குறைந்த பாபா என்ன சொன்னா, பார்க்க விரும்புறீங்களா கேட்டுட்டு, முடியுமான்னு கேட்டுட்டு, வாயு மண்டலத்துல குறைந்தபட்சம் இந்த நம்பிக்கை தீப ஒளி வீசினால் விஸ்வ பரிவர்த்தனை என்பது ஆகிவிட்டது போலதான், பொற்காலம் உதயமாகி விட்டது போலத்தான், கோல்டன் சவேரா ஆகது. இந்த அவநம்பிக்கை முடிந்து போகட்டும், எதுவும் நடக்க வேண்டாம், எதுவும் நடக்க வேண்டியது இல்லை, நம்பிக்கை தீப ஒளி வீசட்டும். செய்ய முடியுமா? இது மிகவும் சுலபம் தானே? கஷ்டமா? சகஜமா? யார் செய்வார்களோ அவர்கள் கையை உயர்த்துங்கள். செய்வீர்களா? இவ்வளவு பேர் தீப ஒளி வீசும்படி செய்வார்கள் என்றால் தீபமாலை ஆகிவிடும் அல்லவா? வைப்ரேஷன் சக்திசாலியாக பவர்ஃபுல்லாக செய்யுங்க. எதிரில் வந்து சேர மாட்டாங்க. ஆனா லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ் ஆகி வெகு தூரம் வரை வைப்ரேஷனை பரப்புங்கள். எப்படி சயின்ஸ் லைட் ஹவுஸ் மூலமா வெகு தூரம் வரை ஒளி கொடுக்க முடிகிறது அல்லவா? அப்படி இருக்கும்போது நீங்க வைப்ரேஷனை பரப்ப முடியாதா? திட சங்கல்பம் மட்டும் செய்யுங்க. செய்யத்தான் வேண்டும். இதில் சுறுசுறுப்பாகி விடுங்க. மனதை சுறுசுறுப்பாக வைத்துக் கொண்டால் தனக்கும் லாபம், மற்ற ஆத்மாக்கு கூட லாபம். அதான் நீங்க லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ் ஆகுங்க. சுத்தி உங்களை எப்படி அந்த சயின்ஸின் மூலமா உருவாக்கப்பட்ட அந்த லைட் ஹவுஸ் இருக்குது அப்படின்னா ரொம்ப தூரத்துக்கு அதனுடைய ஒளியை பரப்புது.
அதே போல உங்களுடைய வைப்ரேஷன்ஸ் அந்த வாயுமண்டலம் ரொம்ப தூரத்துக்கு பரவணும் அப்படின்னு சொல்றாங்க. அதன் மூலமா பல ஆத்மாக்கள் நன்மை அடையணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி நாலாபுறமும் உங்களோட ஒளியின் அதிர்வலைகளை, அந்த சக்தியின் அதிர்வலைகளை பரப்புங்க அப்படின்னு சொல்றாரு. ஓகே சிஸ்டர். ஓகே பிரதர், பாபா சொல்ற தனக்கு லாபம் மற்ற ஆத்மாக்களும் கூட லாபம். இங்கும் அங்கும் சென்று கொண்டிருந்தாலும் விஸ்வ கல்யாணம் செய்தே ஆக வேண்டும் என்ற இதே உள்ளுணர்வு, அதாவது உங்களோட விருத்தி வைத்து இருங்கள். இந்த விருத்தி வாயுமண்டலத்துல பரவும். ஏன்னா நேரம் திடீரென நடக்கக்கூடியதா இருக்கு. இப்படியாக கூடாது. அதாவது உங்களுடைய சகோதர சகோதரிகள் எங்களுக்கு சொல்லவே இல்லையே என்று குற்றம் சுமத்தும்பட்டாக இருந்துவிடக் கூடாது. மேலும் எங்களுக்கு கொஞ்சம் முன்னதாகவே சொல்லி இருந்தா நாங்க கூட கொஞ்சமாவது செய்திருப்போம் என்று குற்றம் சொல்லக்கூடாது. அதனால் ஒவ்வொரு சங்கல்பத்திலும் பாப்தாதாவோட நினைவில லைட் ஒளி பெற்றுக்கொண்டே இருங்க. லைட் ஹவுஸ் ஆகி லைட் கொடுத்து கொண்டே இருங்க. நேரத்தை வீணாக்காதீங்க. பாப்தாதா பார்க்கும் போதெல்லாம் மிகவும் போராடி கொண்டிருக்கிறார்கள். பாப்தாதாவுக்கு பிடித்தமானதாக இல்லை. மாஸ்டர் சர்வசக்திவான் என்று சொல்லிக் கொண்டு போராடி கொண்டிருக்கிறாங்க. ஆகவே ராஜா ஆகுங்க, வெற்றி மூர்த்தி ஆகுங்க. அவநம்பிக்கையை சமாப்தி செய்துவிட்டு நம்பிக்கை தீபம் ஏற்றுங்கள். நல்லது. ஆமா, அதாவது எல்லாருக்கும் நம்பிக்கை தீபம் ஏற்றணும். அதற்கு நீங்க முதல்ல மாஸ்டர் சர்வ சக்திவான் அப்படிங்கிற அந்த சீட்ல இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. சக்திகளை பரப்பணும்னா சர்வ சக்திகளும் உங்களுக்குள்ள இருக்கணும். உங்ககிட்ட இருந்தானே மற்றவங்களுக்கும் பரப்ப முடியும். உங்களுடைய ஸ்திதி நல்லா இருந்தா தானே மற்றவங்களுக்கு அந்த வைப்ரேஷன்ஸை பரப்ப முடியும். அதனால முதல்ல நீங்க சரியா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அவநம்பிக்கையற்ற ஆத்மாக்களுக்குள்ள நம்பிக்கை தீபத்தை ஏத்தணும் அப்படின்னா நீங்க தீபமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஒவ்வொருத்தவங்களும் பல பேர் அங்க அமர்ந்திருக்காங்க. அதாவது மதுபன்ல அவ்வளவு பேர் இருந்திருக்காங்க. அவ்வளவு பேரும் கை தூக்கி இருக்காங்க அப்படின்னா இவ்வளவு பேரும் அந்த வைப்ரேஷன்ஸை பரப்புறீங்க அப்படின்னா, அந்த வாயுமண்டலத்தை பரப்புறீங்க அப்படின்னா அப்ப இந்த உலகத்துக்கே நன்மை ஏற்பட்டு அந்த வெற்றி முழக்கம் ஏற்படும் இல்லையா அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதான் தீபமாலை உருவாகி விடும் அப்படின்னு சொன்னார். அந்த 108 மணி மாலை தயாராயிடுச்சான்னு கேட்டார் இல்லையா ஃபர்ஸ்ட். அதுக்கு தான் அப்பா இந்த மாதிரி சேவை செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி சேவை செய்தீங்கன்னா 108 மணி மாலையில வர முடியும். இந்த உலகத்துக்கும் அந்த நன்மை ஏற்படக்கூடிய காரியம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க சிஸ்டர் வாசி. ஓகேங்க. எல்லா பக்கங்களில் இருக்கும் குழந்தைகளிடமிருந்து ஸ்நேகம் நிறைந்த நினைவு மாலைகள் வந்து சேர்ந்து விட்டது. பாப்தாதா நினைவுகளை அனுப்பியவர்களுக்கு நேரில் பார்த்தபடியே நினைவிற்கு, அதாவது பாப்தாதா நினைவுகளை அனுப்பியவர்களுக்கும் நேரில் பார்த்தபடியே நினைவை உள்ளத்தின் ஆசிகளை உள்ளன்பை அளிக்கிறார். நல்லது. இனி என்ன செய்ய வேண்டும்? முதல் தடவை வந்திருப்பவர்கள் கை உயர்த்துங்க. நல்லது. ஒவ்வொரு டேர்னிலும் பார்த்தால் பெரும்பாலோர் புதியவர்களாக இருக்கிறாங்க. ஆக சேவை அதிகரித்துள்ளது இல்லையா? இவ்வளவு பேருக்கு செய்தி கொடுத்திருக்கிறீங்க. எப்படி உங்களுக்கு எல்லாம் செய்தி கிடைத்ததோ அதே போல நீங்களும் கூட மேலும் இருமடங்கு செய்தி கொடுங்க. நன்று. ஒவ்வொரு பாடத்திலும் மேலும் ஊக்கம் உற்சாகத்தோடு முன்னேறி செல்லுங்கள். நல்லது. என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த எந்த அளவுக்கு தந்தை கிட்ட அந்த ஸ்நேகம் இருக்குதோ அந்த ஸ்நேகத்தை கூடவே அந்த அந்த ஸ்நேகத்தின் மாலையும் தந்தை கிட்ட அனுப்பி வச்சிருக்காங்க. அதாவது நினைவின் மூலமா அனுப்பி வச்சிருக்காங்க அப்படின்னா எல்லாருக்கும் நேர்ல பார்த்தபடியே தந்தை அந்த வாழ்த்துக்களை சொல்லியிருக்காரு. அப்ப முதல் தடவை இந்த மதுபனுக்கு வந்திருக்கவங்க ஒவ்வொரு தடவையும் பார்க்கும் போதெல்லாம் இந்த சேவை வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே தான் போகுது. வரவங்க எல்லாமே புதுசா வந்துட்டே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப உங்களுக்கு செய்தி கிடைச்சிச்சு இல்லையா? அதே போல பலருக்கு நீங்க இரட்டை மடங்கு செய்தி கொடுக்கணும் அப்படின்றத எல்லாருக்கும் சொல்லியிருக்காங்க. சரிங்க சிஸ்டர். பாபா சொல்றாரு, இப்போ லட்சியம் வைங்க. நடமாடும் போதும் சுற்றி வரும் போதும் மனதாலோ சொல்லாலோ செயலாலோ சேவை இல்லாமல் இருக்கவே கூடாது. மேலும் நினைவு இல்லாமலும் இருக்கக்கூடாது. நினைவு மற்றும் சேவை சதா கூடவே இருக்கின்றன. அந்த அளவு தன்னை பிஸியா வைத்திருங்கள். நினைவிலும் கூட சேவையிலும் கூட காலியாக இருப்பீர்கள். ஆனால் மாயா வருவதற்கு வாய்ப்பு கிடைத்து விடுகிறது. அவ்வளவு பிஸியாக இருங்க. தூரத்தில் இருந்தே மாயா வருவதற்கு தைரியம் வைக்காம இருக்க வேண்டும். பிறகு பாபாவுக்கு சமமாக ஆவதற்கான லட்சியமும் வைக்க வேண்டும். அது சுலபமாகிவிடும். உழைப்பு தேவைப்படாது. ஸ்நேகி சொரூபமாக இருப்பீர்கள். நல்லது.
நீங்க எப்பவுமே அந்த எண்ணம், சொல், செயல் மூணுலயுமே எப்படி இருக்கணும்? சேவையில பிஸியாக இருக்கணும் அப்படின்னு சொல்றார். நினைவும் இருக்கணும் அப்படிங்கிறார். தந்தையின் நினைவும் இருக்கணும், எண்ணம், சொல், செயலால சேவையும் இருக்கணும் அப்படின்னு சொல்றார். நினைவு மற்றும் சேவை இரண்டுமே இரட்டை பூட்டுன்னு பார்த்தோம் இல்லையா? மாயை வராதுக்கான டபுள் லாக் அப்படின்னு. அதத்தான் சொல்றாரு பாபா. இந்த மாயை அப்ப நினைவுல மற்றும் சேவையிலையும் பிஸியாவே இருந்தீங்க அப்படின்னா மாயை உங்களுக்குள்ள மாயை வர்றதுக்கான அந்த தைரியமே இருக்காது. அந்த தூரத்துல இருந்தே பார்த்து ஓடி போயிடும் அப்படின்னு சொல்றாரு. ஓகே சிஸ்டர், அதான் சொல்றாரு. பாப்தாதாவுக்கு இப்போ நீங்க பாபாவுக்கு சமமாக ஆகணும் அப்படின்னாலே இந்த நினைவு மற்றும் சேவையில எப்பவும் பிஸியா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி ஒரு லட்சியம் வச்சுக்கோங்க அப்படின்றாரு. நான் நினைவு மற்றும் சேவையில எப்பவும் பிஸியா இருப்பேன் அப்படின்னு. அதான் இதுதான் நம்ம பிஸியா இருந்தாலும் மாயா வராது நம்ம கிட்ட. ஆமா, ஓகேங்க. சேவையும் செஞ்சுக்கணும், மனசா சேவையும் செய்யணும். அப்படி நடக்கும்போது, போகும்போது, பேசும்போது அதை சொல்றாரு பாபா, நினைவுபடுத்துறாரு. ஓகேங்க. பாப்தாதாவோட கண்களில் நிறைந்துள்ள கண்ணின் மணியாகிய குழந்தைகள் பாபாவின் அனைத்து ஆஸ்திகளுக்கும் அதிகாரி ஆகிய சிரேஷ்ட ஆத்மா குழந்தைக்கு ஒரு பாபா மட்டுமே உலகம் என்ற ஈடுபாட்டில் மூழ்கியிருக்கும் லவ்லின்னா அன்புல மூழ்கிய குழந்தைகள் பிரதர். லவ்லின் குழந்தைக்கு லவ்லின் ஆவது என்றால் பாபாவுக்கு சமமாக சகஜமாக ஆவது. ஆக லவ்லி மற்றும் லவ்லின் இரண்டு குழந்தைக்கும் மிக மிக பல கோடி மடங்கு அன்பு நிறைந்த மற்றும் நமஸ்தே. ஆமா, கண்ணின் மணியா இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் அந்த சுயராஜ்ய அதிகாரியா இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கும் அதான் எல்லாத்துக்குமே அந்த நினைவுகளை கொடுத்திருக்காராப்பா. நமஸ்தே சொல்றாரு எல்லாருக்கும் பாப்பா. அந்த அன்பான குழந்தைங்களுக்கும் அன்புல மூழ்கி இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கும் லவ்லி மற்றும் லவ்லின் குழந்தைகளுக்கும் நமஸ்தே அப்படின்னு. பாபாவுக்கு எப்பயுமே குழந்தைங்க பத்தி எண்ணம் தான் இருக்கும் போல இல்ல பிரதர்? நினைச்சிட்டே இருப்பாரு நம்ம குழந்தை எப்படி இருக்கு அப்படின்ட்டு. பாபாவுக்கு ஒரு விதி இருக்கு பிரதர். அவரை நம்ம நினைச்சாதான் அவரு நமக்கு வருவாரு உதவி செய்ய. அவரு விதிக்கு கட்டுப்பட்டு இருக்காரு. நம்ம கூப்பிடலாம் அப்படின்னா வருவாரா? வரமாட்டாரு. ஓகே, அதான் நினைங்கன்றார் பாபா குழந்தைய வரதான சொல்றாரு. தனது ஒவ்வொரு கர்மம் மற்றும் விசேஷ தன்மை மூலம் வள்ளலை போல் சமிக்கை செய்யக்கூடிய உண்மையான சேவாதாரி ஆகுங்க. விளக்கம் என்னன்னா, உண்மையான சேவாதாரி எந்த ஒரு ஆத்மாவுக்கும் சகயோகம் கொடுத்து தன்னிடம் சிக்க வைக்க மாட்டார்கள். அவர்கள் அனைவரோட தொடர்பையும் பாபாவோட இணைப்பாங்க. அவர்களோட ஒவ்வொரு வார்த்தையும் பாபாவை நினைவுபடுத்துவதற்காகத்தான் இருக்கும். அவர்களோட ஒவ்வொரு கர்மத்தின் மூலம் பாபா செயல்படுவார். அவர்களுக்கு இந்த சங்கல்பம் கூட வராது. அதாவது எனது விசேஷ தன்மை காரணத்தால என்னுடைய சகயோகி ஆகியிருக்கிறார். உங்களை பார்த்தார், பாபாவை பார்க்கவில்லை என்றால் நீங்கள் சேவையே செய்யவில்லை, பாபாவை மறக்க வைத்திருக்கிறீர்கள். உண்மையான சேவாதாரி சத்தியத்தின் பக்கம் அனைவரோட சம்பளத்தையும் இணைப்பார்கள், தன்னோடு அல்ல. உண்மையான சேவாதாரி அப்படின்னா எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கும் சகயோகம் கொடுத்து தன் பக்கமா சிக்க வைக்க மாட்டாங்க அப்படிங்கிறார். சகயோகம் கொடுத்தாங்க ஒரு ஆத்மாக்களுக்கு, அவங்கள நம்ம பக்கமா திருப்பக்கூடாது, எல்லாரையும் பாபா பக்கமா திருப்பணும் அப்படின்னு சொல்றாரு. அப்படிப்பட்டவங்கள தான் உண்மையான சேவாதாரி அப்படின்னு சொல்ல முடியும். ஒவ்வொரு வார்த்தையும் பாபாவை நினைவு செய்யக்கூடிய வார்த்தையா இருக்கணும். ஒவ்வொரு செயலும் நம்ம மூலமா அவங்க தந்தையை பார்க்கக்கூடிய காரியம் செய்யக்கூடியவர்களா இருக்கணும். அப்படிப்பட்ட கர்மா செய்யக்கூடியவர்களா இருக்கணும். அவங்க கிட்ட ஒரு சங்கல்பம் கூட இப்படி வராது தப்பா ரீதியில, இவங்க என்னுடைய விசேஷ தன்மையின் காரணமா என்னுடைய சகயோகியா மாறி இருக்காங்க அப்படிங்கிற எண்ணமே அவங்களுக்கு இருக்காது. எப்பவுமே அவங்களுக்கு பாபா பக்கமா தான் அவங்களுடைய கவனத்தை திருப்பக்கூடியவர்களா இருக்கணும் அப்படிங்கிறார். தன் பக்கமா கவர்ந்து இருக்கக்கூடாது. அவங்க உங்களை பார்த்தாங்கன்னா பாபாவை பார்க்கக்கூடியவர்களா இருக்கணும். உங்களை பார்த்துட்டு உங்க பக்கமா கவர்ச்சி அடைகிறாங்க அப்படின்னா பாபாவை மறந்துட்டாங்கன்னு தான் அர்த்தம் அப்படிங்கிறார். அதனால நீங்க சகயோகம் கொடுத்து சத்தியமான அந்த சம்பந்தத்தின் பக்கமா அவங்கள திருப்பணும் அப்படிங்கிறார். உங்க பக்கமா கவனம் ஈர்க்கக்கூடாது அப்படிங்கிறார். உங்களை பார்த்தா அவங்க பாபாவை பார்த்தது போல ஃபீல் பண்ணணும். அப்படிப்பட்ட சகயோகம் கொடுக்கக்கூடியவங்க தான் உண்மையான சேவாதாரி அப்படின்னு சொல்றாரு. வரதானத்துல பாருங்க சொல்றாரு. சொல்லுங்க. பாபா பாத்தீங்கன்னா பாபாவோட ஞானத்தை கொடுக்கறாரு. ஆனா மாயா பாபாவோட ஞானத்தை எப்படி மாத்துது பாத்தீங்களா? ஆமா, ஞானத்துக்குள்ளேயே நுழையுது பாருங்களேன் மாயா.
ஆ ம் பாபாவோட ஞானம். பாபாவோட ஞானம் தான். ஆனா அத நம்முடைய ஞானம் நம்ம புரிஞ்சுக்கிறோம். நமக்கானவர் பாபா தான் நமக்கானவர். சுத்தி இருக்க ஆத்மாக்கள் எல்லாமே பரமாத்மா தந்தைக்குரியவர்கள். அவங்க நமக்குரியவர்கள் கிடையாது அப்படிங்கறது மாதிரி இருக்கணும் அப்படின்னு. கரெக்ட். அதான் மாயா எப்படி எல்லாம் வருது பாருங்க. மாலா பக்கத்துல இருந்து வருது பிரதர். அதான் அடுத்து வந்து அவ்வியக்த சமிக்கை என்ன சொல்றாருன்னா எண்ணங்களோட சக்தி. ஸ்லோகன் ஸ்லோகன் வந்து எந்த விதமான விண்ணப்பத்தையும் அதாவது வேண்டுகோளை வைப்பதற்கு பதிலா சதா திருப்தியா இருங்க. அதான் எந்த ஒரு விதமான வேண்டுகோள் விண்ணப்பமும் இருக்கக்கூடாது. எனக்கு அது வேணும் இது வேணும் கேட்டுட்டு விண்ணப்பம் செய்துட்டு தந்தைகிட்ட இருக்கக்கூடாது. மற்றவர்களுக்கிட்டையும் இது வேணும் அது வேணும்னு கேட்டுட்டு வேண்டுகோள் வைக்கக்கூடியவங்களா இருக்கக்கூடாது. எப்பவுமே என்ன கிடைச்சிருக்குதோ அதுல திருப்தியா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதான் சதா திருப்தியுடையவரா இருங்க அப்படின்னு இருக்காரு பாபா. எது டிராமாப்படி எனக்கு கிடைக்கணுமோ அது கண்டிப்பா கிடைச்சே தீரும் அப்படின்னு நினைவோட சதா திருப்தியாக இருங்க அப்படிங்கிறாரு பாபா. எனக்கு அது கிடைக்கல இது கிடைக்கலன்னு நினைச்சு கவலைப்படவும் தேவையில்லை. அது வேணும் இது வேணும்னு கேட்கணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிறாரு பாப்பா. ஓகே சரிங்க பிரதர். டிராமாவில் என்ன கிடைக்குது அது திருப்தியா ஏத்துக்கணும். ஆமா ஓகேங்க பிரதர். அடுத்து சில பேர் கொஸ்டின் வரும், எனக்கு மட்டும் ஏன் இப்படி இதெல்லாம் கிடைக்கல, அவங்க அப்படி இருக்காங்க இவங்க இப்படி இருக்காங்க நான் எப்படி இருக்கேன். அந்த திருப்தி அப்ப எப்படி பிரதர் அவங்க கொண்டு வருவாங்க, எப்படி கொண்டு வர முடியும்? என்ன இருக்கோ அதை வச்சு. அதான் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது சொல்லுவாங்க. ஆனா அது தப்பான ரீதியில எடுத்துக்க கூடாது. சரியா? புருஷார்த்தம்லாம் தெளிவா செய்யணும். இருந்தாலும் டிராமா படி நமக்கு இதெல்லாம் கிடைச்சிருக்குதுன்னா இதுல நம்ம எப்படி திருப்தியா இருக்குது அதுலதான் பாக்கணும் அப்படின்னு சொல்ற. ஸ்ரீராமர் காட்டுல ஸ்ரீராமர் ராஜாதான். ராமாயணத்துல பாத்தீங்கன்னா அவர் ராஜாவா தான் இருப்பாரு. ராஜாவா இருந்தாலும் காட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு இல்லையா? அப்ப நாம கூட இங்க ராஜாதான் இருந்தாலும் நம்ம எங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம்? காடு கலியுக காட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்படின்னா அந்த காட்டுல என்ன கிடைக்குதோ அதுல இருக்கிறத திருப்தியா இருக்கணும் அப்படின்றத சொல்றாரு பாபா. என்ன கிடைச்சிருக்குதோ அந்த சங்கம யுகத்துல உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்குதோ அதுல நீங்க திருப்தியா இருக்கணும். அது வேணும் இது வேணும் வேண்டுகோள் வச்சுக்கிட்டு இருக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. கலியுக காடுனோடனே விகாரங்களுக்கு வசமாயி அந்த பக்கம் போயிடக்கூடாது. பாபா என்ன ஸ்ரீமத் கொடுத்திருக்காரோ அதுபடி நடக்கக்கூடியவர்களா இருக்கணும். அதான் பாபா கிட்ட மத்த மாதிரி விண்ணப்பம் வேண்டுகோள் அந்த மாதிரி எல்லாம் வைக்க கூடாது அப்படின்றத சொல்ற. நம்மளுடைய முன்னேற்றத்திற்காகத்தான் தந்தை கிட்ட அந்த சங்கல்பம்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். திருப்தியா இருக்கணும்ன்றார். ஓகே பிரதர். அடுத்து அவ்வியக்த சமிக்கை என்னன்னா எண்ணங்களோட சக்தியை சேமிப்பு செய்து சிறந்த சேவைக்கு கருவியாகுங்க. ஸ்ரேஷ்ட பாக்கியத்தோட ரேகையை வரைந்து கொள்வதற்கான ஆதாரம் ஸ்ரேஷ்ட சங்கல்பம் மற்றும் ஸ்ரேஷ்ட கர்மம். ட்ரஸ்டி ஆத்மாவாக இருந்தாலும் சேவாதாரி ஆத்மாவாக இருந்தாலும் இருவருமே இதே ஆதாரத்துல நம்பர் பெற முடியும். இருவருக்குமே பாக்கியத்தை அமைத்துக்கான முழு வாய்ப்பு உள்ளது. ஒருவர் எவ்வளவு பாக்கியத்தை அமைத்துக் கொள்ள விரும்புறீங்களோ அமைத்துக் கொள்ள முடியும். அதான் உங்களுடைய பாக்கியத்தின் ரேகைய நல்ல நீண்டதா உருவாக்கிக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்க இந்த சிரேஷ்ட சங்கல்பம் மற்றும் சிரேஷ்ட கர்மாவை செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. இதை செய்துட்டீங்கன்னா நிமித்தமாக இருக்கக்கூடிய ஆத்மாக்களா, அதாவது இல்லறத்துல இருந்து நிமித்தமா எல்லாத்தையும் பார்த்துக்கக்கூடிய ஆத்மாக்களா இருந்தாலும் சரி, இல்ல சென்டர்ல இருக்கக்கூடிய சேவாதாரி ஆத்மாக்களாக இருந்தாலும் சரி, ரெண்டு பேருமே இந்த சிரேஷ்ட சங்கல்பம் மற்றும் இந்த சிரேஷ்ட கர்மத்தின் மூலமா உங்களுடைய உயர்ந்த பாக்கியத்தை உருவாக்கிக்க முடியும் அப்படின்றத பாபா சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இதன் மூலமாவே பெரிய பாக்கியத்தை அடைய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். ஓகே பிரதர். தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ சிவப்பா. இன்னைக்கு ஒரு பவர்ஃபுல் வாணி. ஆமாங்க பிரதர், நல்ல வாணி, பவர்ஃபுல் வாணி. ஓகே பிரதர். தேங்க்யூ. நிறைய பேருக்குள்ள வந்து மனசுல இருக்கிறதுக்கு தான் பாபா இன்னைக்கு இதுல பதில் சொல்லியிருக்காரு. டீப்பா பாருங்களேன். ஆமா. ஓகே. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.